Taste the Daily. திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் படவேடு பகுதியிலிருந்து ஏராளமானோர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை செயலாளருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு அதிமுகவில் ஆர்வத்துடன் இணைந்த 50க்கும் மேற்பட்டோருக்கு கழக துண்டு அணிவித்து வரவேற்றார். இதில் மாவட்ட அவைத்தலைவர் நாராயணன், மாவட்ட பொருளாளர் நைனா கண்ணு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பல்லாவரம் பகுதி கழகம் சார்பில் விடியா திமுக அரசை கண்டித்து பல்லாவரம் ரயில் நிலையம் அருகே நடைபெற்ற தெருமுனை பிரச்சாரத்தில் கழக மகளிரணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப. வளர்மதி, செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், மாவட்ட கழக துணை செயலாளர் தன்சிங், தலைமை கழக பேச்சாளர் தாம்பரம் மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி, அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தால் திமுகவினர் சிறைக்கு செல்ல நேரிடும் என்பதால் தான் கூட்டணியை விமர்சிப்பதாக தெரிவித்தார். பகுதி கழக செயலாளர் ஜெயபிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் திரளான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். நீயே வருத்தப்படுற, பிஜேபியோட நாங்க சேர்ந்தா மக்கள் ஏத்துக்கிறாங்க, நீ ஏத்துக்கல, உனக்கு கஷ்டம், உன் தண்டவாளம் எல்லாம் வண்டவாளம் ஏறிடும். நாங்க 2 பேரும் சேர்ந்துட்டோன்னு வச்சுப்போம். பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்துச்சுன்னா அவ்வளவுதான், திமுக காரெல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டான். எவனும் வீட்டில் இருக்க முடியாது, எவனுமே இருக்க முடியாது. ஏன்னா தெரியும், அவனுக்கு தெரியும். அதனாலதான் பிஜேபியோட சேரலாமா குத்தைக்கு விட்டாங்க, அடிமையாயிட்டாங்க. நாங்க அடிமையாவா கையை கட்டிக்கிட்டா நிக்கிறோம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு பயிற்சி முகாம் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே.டி. ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ், கழக சிறுபான்மை நலப்பிரிவு பொருளாளர் ஜான் மகேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் கே.டி. ராஜேந்திர பாலாஜி, கடன் வாங்கியதில் மட்டும்தான் திமுக அரசு சாதனை படைத்துள்ளதாக விமர்சித்தார். இந்த கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரபா முத்தையா, வடக்கு ஒன்றிய செயலாளர் குறிஞ்சி முருகன், மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் முத்துராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாகை தெற்கு ஒன்றிய கழகம் சார்பில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான OS மணியன் தலைமையில் நாகை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் குணசேகரன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் குறித்தும் உறுப்பினர் சேர்க்கை குறித்தும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர்கள் ஜீவானந்தம், K.A. ஜெயபால் மற்றும் மாவட்ட MGR மன்ற செயலாளர் பால்ராஜ் உள்ளிட்ட திரளான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பகுதியில் வள்ளியம்மை பேருந்து நிலையம் மற்றும் தைலாவரம் பேருந்து நிலைய பகுதிகளில் அதிமுக சார்பில் அறிஞர் அண்ணா டாடா மேஜிக் ஓட்டர்கள் தொழிற்சங்க திறப்பு விழா மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன் கலந்து கொண்டு தொழிற்சங்கத்தை திறந்து வைத்தார். நகர MGR மன்ற பொருளாளர் பாக்கியம் ஏற்பாட்டில் நகர கழக செயலாளர் DS ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் MGK கோபிகண்ணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஓட்டுநர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டு அன்னதானமும் அளிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை கிழக்கு ஒன்றிய அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தஞ்சை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் CV சேகர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் வளர்மதி முன்னிலை வகித்தார். தஞ்சை தெற்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் திவாகர், அலையருண், நடராஜன் ஆகியோர் சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கினர். இந்த கூட்டத்தில் அதிமுக ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே குறிப்பன்குளம் பகுதியில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கு பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தை ஒன்றிய செயலாளர் பாலகிருஷ்ணன் ஏற்பாடு செய்திருந்தார். கழக அமைப்பு செயலாளர் PG ராஜேந்திரன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் KRP பிரபாகரன் ஆகியோர் முன்னிலை வகித்த கூட்டத்தில் வாக்குச்சாவடி கிளை பொறுப்பாளர் கலந்து கொண்டு பயிற்சி அளித்தார். வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் கொளத்தூர் மேற்கு பகுதியில் திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. மாவட்ட கழக செயலாளர் VS பாபு கலந்து கொண்ட இக்கூட்டத்திற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் செந்தில்குமார் தலைமை வகித்தார். இதில் அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்தும் 4.5 ஆண்டுகால திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி கிழக்கு ஒன்றியம் மற்றும் வாலாஜா மேற்கு ஒன்றிய பாக கிளை நிர்வாகிகளுக்கு பயிற்சி மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது.
வேலூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு மற்றும் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் SM சுகுமார் ஆகியோர் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் வேலூர் மாநகர மாவட்ட கழக பொறுப்பாளருமான முக்கூர் சுப்பிரமணியன் வழிகாட்டுதலின் பேரில் நடைபெற்ற கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இந்த கூட்டத்தில் மாநில MGR இளைஞரணி துணை செயலாளர் திருமால், தகவல் தொழில்நுட்ப பிரிவு வேலூர் மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் தரணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் அம்மா பேரவை சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. அம்மா பேரவை வடக்கு மாவட்ட செயலாளர் வரதராஜ பெருமாள் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன் திமுக அரசின் அவலங்கள் அடங்கிய பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினர். இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர்கள் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.